morning to all. Last introduction பார்த்தோமா போன கிளாஸ்ல. இதுல அடுத்து சிலபஸ்ல இந்த பாண்ட் நெய்பர் அப்ராக்சிமேஷன் இருக்கு. சரிங்களா? பாண்ட் ஓவர் நெய்பர் அப்ராக்சிமேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எஃபின் பாலினிங் விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து ராமன். சரிங்களா? இது நம்ம சிலபஸ்ல இருக்குது. இதில் அந்த பாண்ட் ஓவர் நெய்பர் அப்ராக்சிமேஷனில் முதல்ல அந்த அப்ராக்சிமேஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம சிலபஸில் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபெயிலியர்ஸ் பார்ப்போம். இந்த பாண்ட் ஓவர் நெய்பர் அப்ராக்சிமேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான். சரிங்களா? இதில் நம்ம சிலபஸில் இருக்கிறத நீங்கள் லைன் இல்லைன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் எதுவெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த அப்ராக்சிமேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆர்கானிக் சாம்பிளுடைய டோட்டல் எனர்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். சரிங்களா? பாண்ட் ஓவர் நெய்பர் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆர்கானிக் மாலிகுல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது கவனிங்க அப்படிங்களா ரொம்ப சிம்பிளாக 4 பாயிண்ட் தான். ஜென்ரலாக அவனுடைய ஓவரால் எனர்ஜி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் ரொட்டேஷனல் plus vibrational plus electronic plus electronic இதான் ஜெனரலா ஒரு ஆர்கானிக் சாம்பிள் இல்லைன்னா ஆர்கானிக் காம்பவுண்டுடைய ஓவரால் எனர்ஜி இது யார் சொல்றது அப்படின்னா பாண்ட் ஓவர் நெய்பர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னா இந்த சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்கானிக் சாம்பிளுடைய கம்ப்ளீட் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி தான் இது. இதில் நம்ம நேற்று பார்த்தோம் டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு கீ பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஏன் டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் எனர்ஜி E ஈக்குவல் டு நமக்கு ரொட்டேஷனல் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேஷனல் ப்ளஸ் எனர்ஜி ஆஃப் த வைப்ரேஷனல் ப்ளஸ் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். சரிங்களா? ஏன் சார் நமக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 எனர்ஜி எது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் த ரொட்டேஷனல் அண்ட் எனர்ஜி ஆஃப் த வைப்ரேஷனல் and energy of the electron. These are the quantized energy level. These are the according to the quantum principle quantized energy level. Quantized energy level என்ன அர்த்தம்? Quantized energy level அப்படினா they have a fixed energy level. இதுக்கு ஒரு பர்టిక్యులரான fixed energy இப்போ இந்த கேப் இருக்கு அப்படினா இந்த fixed வேல்யூ இருக்கு ஒரு fixed வேல்யூ இருக்கு. இதெல்லாம் இருக்கு அப்படினா இந்த ரொட்டேஷனல் இருக்கு வைப்ரேஷனல் இருக்கு எலக்ட்ரானிக் இருக்கு. ஆனா எதுக்கு இல்ல அப்ப energy of the translational it is not a quantized energy level. so அதனால என்ன பண்றாங்கன்னா நெக்லெக்ட் பண்றாங்க. சரிங்களா? so translational energy level அப்படிங்கிறது it is not a quantized energy. so அதனால அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் இருக்கு என்னது rotational vibrational and electronic. சில நேரத்துல எனர்ஜி ஆர்டர் கேட்பாங்க. நேற்று நம்ம வந்து பார்த்தோம் எது எலக்ட்ரானிக் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வைப்ரேஷனல் அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் அப்போ கடைசியாக டிரான்ஸ்லேஷனல். சரிங்களா? அப்போ ஓவரால் எனர்ஜி சரிங்களா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானிக் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டோட்டலாக இருக்குது அப்படி எது குவான்டைஸ்டு எது நாட் குவான்டைஸ்டு தெரிஞ்சால் கூட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படிங்கிற ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் அதுக்கப்புறம் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் லாஸ்ட் வந்து இதை வந்து ஓவரால் எனர்ஜி ஆர்டர் யாருக்கு எனர்ஜி அதிகம் யாருக்கு எனர்ஜி கம்மி அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த பாண்ட் ஓவர் நெய்பர் அப்ராக்சிமேஷன் படி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எலக்ட்ரானிக். அதான் நேற்று நம்ம இப்படி ஒரு டயக்ராம் பார்த்தோம். இந்த எலக்ட்ரானிக் பார்த்தோமா சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் யாரு ரொட்டேஷனல் இந்த பாயிண்ட் செலக்ட் பார்த்தோம். இதனுடைய எனர்ஜி லெவல் வைப்ரேஷனல் இதனுடைய எனர்ஜி எலக்ட்ரானிக். அந்த சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் ஓவர் நெய்பர் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்ல இருக்குது இதனுடைய டிராபேக்ல என்ன
சரிங்களா. இவரால் எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறது அடுத்த ஒரு 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் இருந்தால் இந்த பாண்ட் அர்பன் நெய்பர் அப்ராக்சிமேஷன் போதுமா. சரிங்களா. இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜியில் வந்து ஒரு ஆர்கானிக் மாலிகுல், அந்த டோட்டல் எனர்ஜியில் யாரை ஏன் நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குவான்டைஸ்டு எனர்ஜி லெவல் அப்படின்னா ஃபிக்ஸ்டு எனர்ஜி லெவல், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இருக்குது. நமக்கு இன்ஃபினிட்டி லெவல் இருக்கும்போது என்ன பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எனர்ஜி கேப் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 எலக்ட்ரான் வோல்ட் இல்லைன்னா 10 கிலோ ஜூல் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிக் சாம்பிளில் இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து 10 கிலோ ஜூல் பாஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், கிரவுண்ட் ஸ்டேட் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். கரெக்டாக அது எவ்வளோனே தெரியாமல் அது எவ்வளோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் குவான்டைஸ்டு எனர்ஜி லெவலாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், அதுக்குலாம் ஃபிக்ஸ்டு எனர்ஜி லெவல் இருக்குன்னு அர்த்தம். ஒரு E1 E2 இருக்குது இல்லை E0 E1 இருக்குது அப்படின்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கேப்புக்கு அப்ராக்சிமேஷன் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ எதுக்கு இல்லை டிரான்ஸ்லேஷன் வந்து குவான்டைஸ்டு எனர்ஜி லெவல் இல்லை, அதாவது ஃபிக்ஸ்டு எனர்ஜி லெவல் வந்து இல்லை. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, நெக்லெக்ட் பண்ணுறாங்க, ரிமைனிங் இருக்கிறது ஆட் பண்ணுறாங்க, அதான் டோட்டல் எனர்ஜி. ஸோ ஆர்டர் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எலக்ட்ரானிக், அதுக்கப்புறம் வைப்ரேஷனல், அதுக்கப்புறம் ரொட்டேஷனல், லீஸ்ட் கேட்டகரி டிரான்ஸ்லேஷன். அதுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதனால் அது லீஸ்ட் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் த பாண்ட் அர்பன் நெய்பர் அப்ராக்சிமேஷன். சரிங்களா. இதுதான் அந்த எந்த நம்ம சிலபஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு போகணும். ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் சுட் பி நோட்டட் தட் பாண்ட் அர்பன் நெய்பர் அப்ராக்சிமேஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இட் சுட் பி நோட்டட் தட், இட் சுட் பி நோட்டட் தட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், vibrational spectra of a molecule. First point, vibrational spectra of the molecule is observed in IR region. It's observed in IR region. Vibrational spectrum already நேற்று பார்த்தோம், அந்த டேபிள் ஒரு காலம் ஒன்று பார்த்தோமா. வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சொன்னால் யார் தான், ஐஆர் தான் ஒரு மாலிகுலுடைய வைப்ரேஷன். இட் இஸ் கால்ட் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம பார்ப்போம். கரெக்டாக இது அதான் சொல்லுது. ஒரு மாலிகுல்ஸுடைய வைப்ரேஷன் சொல்லக்கூடிய யாருன்னு சொல்கிறாங்க, ஐஆர். அடுத்த பாயிண்ட், the rotational spectra of the molecule, the rotational spectra of a molecule, the rotational spectra of a molecule is observed in microwave region. இதுவும் நம்ம நேற்று பார்த்தோம். it observed in microwave region. Last, the electronic spectra of a molecule, the electronic spectra of a molecule is observed in UV region. UV visible region, UV visible region. ஒரு எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா UV visible ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ரொட்டேஷனல் அப்படின்னா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, வைப்ரேஷனல் அப்படின்னா IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஒரு வழி சிம்பிளாக கூட எழுதலாம், வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா ஒரு ஐஃபன் போட்டு IR, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா என்னது UV கரெக்டாக, ரொட்டேஷனல் ஒரு ஐஃபன் வந்து மைக்ரோவேவ். வேறு ஒன்று இதில் ஆல்ரெடி நம்ம அந்த டேபிள் காரணம் எல்லாம் சொல்லியிருக்கோம். எழுதுனா என்னென்ன ஸ்பெக்ட்ரா. லாஸ்ட் பாயிண்ட், the bond urban neighbor approximation, bond urban neighbor approximation. However, bond urban neighbor approximation, however, failed to provide good result, failed to provide good results in certain excited state of polyatomic molecule. Excited state of polyatomic molecule. Excited state of polyatomic molecules and the ground state of cations. And the ground state of cations. இதனுடைய முக்கியமான ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாலிகுலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கக்கூடிய மாலிகுல் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, இல்லை நார்மலாக ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருதா, இல்லை எனர்ஜி அப்சர்வ் பண்ணாத நம்ம எமிஷன் அப்படிங்கிறது நார்மல் எமிஷனா, ஸ்பான்டேனியஸ் எமிஷனா, இல்லை ஸ்டிமுலேட்டட் எமிஷனா. நம்ம லேசர் பார்க்கணும் இல்லையா, ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து எங்கே வரணும், கிரவுண்ட் ஸ்டேட், அது தன்னாலே வருதா இல்லை ஏதோ ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கீழே வருதா அப்படிங்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட்டை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரெண்டாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ், இதில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கா அதனுடைய பார்த்தது சரிங்களா. அது அப்படியே கண்டினியூ வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், both type of species are important. Both type of species are important. Studying photoelectron spectroscopy PES னல்ல photoelectron spectroscopy PES and mass spectrometry ஏன்னா ஒரு மாலிகுலுடைய பாண்ட் பிரேக்கிங், இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு. நம்ம மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒவ்வொன்றுக்கும் அதோடைய ME வேல்யூ கால்குலேட் பண்ணும். மாஸ் அதனுடைய எலக்ட்ரான் பருவ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. இந்த பாண்டை பிரேக் பண்ணோம். அப்போ ஆக்சிஜனுடைய மாஸ் என்ன, ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுடைய பாண்டை பிரேக் பண்ணோம். அப்போ ஹைட்ரஜனுடைய மாஸ் என்ன, இதில் கார்பனுடைய மாஸ் என்ன, இந்த மாதிரி பிரேக் பண்ணி கண்டுபிடிக்கும். அதுக்கு பார்த்தா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு சொல்லுவோம். மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில் மெயினாக இருக்கக்கூடியது அந்த ME வேல்யூ கால்குலேட் பண்ணுறது தான், மாஸை கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொரு கார்பனுக்கும் ஒவ்வொரு ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய மாஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்குது. அதான் கேட்டையான்னு சொல்லுங்க இல்லையா. இப்போ O - H+, இது என்னது கேட்டையான். இந்த கேட்டையான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு யாரும் சொல்லலை. அந்த பார்ன் ஓபன் அப்ராக்சிமேஷன் சொல்லுது. பட் எது சொல்லுதுன்னு சொல்கிறாங்க, மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சொல்கிறது. அதே மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல் எப்படி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது, ஸ்பான்டேனியஸாக வருதா இல்லை எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஃபோட்டோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சொல்லக்கூடியது. ஆனால் ரெண்டு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல, பார்ன் அப்ராக்சிமேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுதான் அதோடைய ஃபெயிலியர். சரிங்களா. எக்ஸைட்டட் ஸ்டேட்டு கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய கேட்டகரி சிம்பிளாக ரெண்டே பாயிண்ட் சொன்னேன். எக்ஸைட்டட் ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணல, நார்மலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணல. இது யாருடைய ஃபெயிலியர் அப்படின்னா பார்ன் ஓபன் அப்ராக்சிமேஷனுடைய ஃபெயிலியர். இது யாருடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எக்ஸைட்டட் ஸ்டேட் எக்ஸ்பிளைன் பண்ணுது, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேட்டையான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா. இது அதனுடைய அட்வான்டேஜ். சரிங்களா, அதனுடைய சக்ஸஸ். ஸோ அதனால் அந்த இதனுடைய ஃபெயிலியர்ஸ் என்ன அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எதுலாம் சொல்லுது அப்படின்னா ஒரு யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் நடக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராவை சொல்லுது. கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு மாலிகுல் எப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது சொல்லுது. ஒரு மாலிகுல் எப்படி வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுது. அதே மாதிரி ஒரு மாலிகுல் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா. இதெல்லாமே இதனுடைய சக்ஸஸ். பட் ஃபெயிலியர் பார்க்கும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட் இதனுடைய ஃபெயிலியர். சரிங்களா. இதை நம்ம சிலபஸில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பார்ன் ஓபன் அப்ராக்சிமேஷன். சரிங்களா.